ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு வந்து வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பைரவி வந்து நல்லாவே வந்து நம்முடைய ஜானகியை வந்து உசுப்பேத்தி விட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து இலக்கியா வந்து வீட்டுக்கு வந்தது இந்த கேள்வியெல்லாம் வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதற்கு நேர்மாறாக பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து வீட்டுக்குள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகியை வந்து ரூமுக்குள்ளே வந்து இழுத்துக்கிட்டு வந்து போகிறாங்க. இழுத்துக்கிட்டு போனதும் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட வந்து பேசியே ஆகணும் இலக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகி ஒரு பக்கம் சொல்ல, அதோட முக்கியமான விஷயம் நான் வந்து பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி வந்து சொல்கிறாங்க. ஜானகி பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து பேசுவா அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்குற பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து ஒரு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அந்த அஞ்சலியாவும் கார்த்தியை வந்து சேர்த்து வைக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அதெல்லாம் இல்லை, இது வேற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ரேவதி அத்தை வந்து சாப்பிடாத வந்து ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவங்க வந்து போகிற போக்க பார்த்தா வந்து இறந்துருவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற ஏதாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அவங்க வந்து இப்போ வந்து கௌதமை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா சரி கூட்டு போய் காட்ட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்க வந்து கௌதமை வந்து பார்த்தே ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் போக நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை வந்து மீறத்துக்கு நீங்கள் தான் வந்து அனுமதி தரணும். ஏன்னா வந்து ஜானகி அத்தை வந்து தான் புள்ள வந்து கௌதம் அம்மான்றது வந்து நான் தான் கௌதமுக்கு தெரியணும் அப்படின்றத வந்து அவங்க வந்து விரும்புகிறாங்க. அவங்களுடைய கடைசி ஆசையாக வந்து இருக்குது, இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நிறைவேற்றியே ஆகணும். அதனால் வந்து நீங்கள் வந்து அனுமதி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய வந்து கேட்குறாங்க. அதுக்கு இந்த ஜானகி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நீ வந்து எனக்கு மருமகளா இல்லை அவளுக்கு வந்து மருமகளா, எதுக்காக நீ வந்து இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க, என்னாலலாம் வந்து உனக்கெல்லாம் வந்து இந்த பர்மிஷனை வந்து என்னால் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கவே வந்து முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி வந்து சொல்கிறாங்க. இல்லைத்தான் அவங்களுடைய கடைசி ஆசை இதுக்காக அவங்க வந்து என்ன அவங்களுடைய உரிமையை வந்து கேட்குறாங்கல்ல, அவங்க உரிமையை வந்து நம்ம வந்து நிறைவேற்றலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறது பார்த்தீங்கன்னா இல்லை, நான் வந்து கௌதம் வந்து அந்த அனாதாசிரமத்தில் போய் தொட்டத்துலேருந்தே வந்து அவனுக்கும் எனக்குள்ள இருக்கிற பந்தம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் வந்து இப்போ தான் வந்து அந்த ரேவதி வந்து பெத்தவா அப்படின்ற மாதிரி வந்து கௌதம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்ன இருந்தாலும் நான் வந்து வளர்த்தாம தானே பெத்த பாசம் வந்து சும்மா கண்டிப்பாக வந்து கட்டி இழுக்கும். அதனால வந்து இந்த உண்மையை வந்து நீ வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து சொல்லி ஆகணத்தை நீங்கள் வந்து அனுமதி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அந்த ரேவதி வந்து உங்ககிட்ட வந்து ட்ராமா போட்டுக்கிட்டு இருப்பா, நீ வந்து அதை வந்து நம்பிக்கிட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் உன் மேலே வந்து பயங்கர கடுப்பில் இருக்கேன், மரியாதையே சொல்கிறேன், இங்கேருந்து வந்து போயிரு, உனக்கு வந்து நான் அத்தையா இல்லை அபாத்தியான்றத வந்து முடிவு பண்ணிக்கோ, இந்த அத்தை மேலே நீ வந்து மரியாதை வந்து வச்சுருந்தேன்னா இன்னையோட இதை வந்து மறந்துடு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே வந்து போட்டுடுறாங்க. இந்த அஞ்சலி இந்த இலக்கியா வந்து என்னதான் வந்து அழுந்து போகிறனால வந்து அவளுக்கான உரிமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கக்கூடாதுங்க. ஏன்னா வந்து பக்கா வெள்ளத்தனம் இந்த கௌதம் இலக்கியாக்குள்ளே தான் வந்து இருக்குங்க. வர ஒரு எபிசோட இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சவங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சிருக்கு ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.